வெரி குட் மார்னிங். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். ஒருவேளை நீங்க பேன் அண்ட் ஆதார் கார்டை வந்து இன்னும் லிங்க் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா, மறக்காம டிசம்பர் 31 2025க்கு முன்னாடியே வந்து லிங்க் பண்ணிருங்க. ஏன்னா டெட்லைன் வந்து டிசம்பர் 31 தான் குடுத்துருக்காங்க. ஆதார் அண்ட் பேன் கார்டு லிங்க் பண்றதுக்கான டெட்லைன். ஸோ அதுக்கு முன்னாடியே பண்ணிருங்க. ஒருவேளை டிசம்பர் 31க்கு முன்னாடி உங்களோட ஆதார் அண்ட் பேன் கார்டு வந்து லிங்க் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா, வர ஜனவரி 2026 அப்ப வந்து உங்களோட பேன் கார்டு வந்து இன்ஆபரேட்டிவ் மோடுக்குள்ள போயிரும். அதாவது யார் யார் வந்து டிசம்பர் 31க்கு முன்னாடி வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாம இருந்தாங்களோ, அவங்களோட பேன் கார்டு ஃபுல்லுமே வர ஜனவரி 1 2026 அப்ப செயலிழந்துருன்ற அறிவிப்பு வந்து வெளியாயிடுச்சு. ஒருவேளை உங்களோட பேன் கார்டு வந்து இன்ஆபரேட்டிவ் மோடுக்கு போயிருச்சு அப்படின்னா, உங்களால சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து ஐடி வந்து உங்களால ஐடி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணவே முடியாது. செகண்ட் வந்து டாக்ஸ் ரீஃபண்ட் உங்களால ரிசீவ் பண்ண முடியாது. தேர்டா வந்து எந்த ஒரு புது பேங்க் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியாது. ஃபோர்த்தா எந்த ஒரு ஹை ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வச்சுக்க முடியாது. அதாவது 50,000க்கு மேலனா ஹை ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து பேன் கார்டு இல்லாம உங்களால வச்சுக்க முடியாது. அப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஒருவேளை இதையும் தாண்டி இன்னாபரேட்டிவ் பேன் கார்டை வச்சு நீங்க ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி மட்டுமே 10,000 வரைக்கும் விதிக்கப்படுன்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ மறக்காம டிசம்பர் 31 முன்னாடியே வந்து ரெண்டையும் லிங்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த கிளிப்ல வந்து எப்படி ஈஸியா லிங்க் பண்றது அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய் நான் காட்டுறேன். அதை பார்த்துட்டு சீக்கிரமே டிசம்பர் 31 முன்னாடியே வந்து லிங்க் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நம்ம எப்படி வந்து ஆதார் அண்ட் பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே நீங்கள் போய்க்கணும். அதாவது www.incometax.government.in அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிக்கிறேன். அஃபிஷியல் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்ன்னு இருக்கும். அது கீழே குயிக் லிங்க்ஸ்னு நிறைய லிங்க்ஸ் காட்டும். இதில் வந்து கடைசிக்கு மேலே லிங்க் ஆதார்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இதில் போய் நீங்கள் உங்கள் பேன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் வந்து கொடுத்து வேலிடேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது மூலமாக ஈஸியாக லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி வந்து லிங்க் பண்ணுறதுன்றதை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து டிசம்பர் 31க்கு முன்னாடி ஆதார் அண்ட் பேன் கார்டை வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.